வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர் உங்கள் இடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இந்த சிவனடிகளார் இந்த 108 சோழி மூலமாக சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஜோதிடர்கள் எப்படி சொல்லுகிறார்களோ அவங்களுக்கு ஈக்குவலாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதில் சில மாற்றங்கள் வரும். என்ன மாற்றங்கள்னா, அவர்கள் கிரகத்தை வைத்து பேசுவார்கள், நான் சோழியை வைத்து பேசுகிறேன். அவர்கள் சனி திசை நடக்கிறது, ராகு திசை நடக்கிறது, குரு புத்தி நடக்கிறது, செவ்வாய் திசை நடக்கிறது என்று விளக்கமாக கூறுவார்கள். நான் அப்படி கூற முடியாது. இது சோழி. நான் சோழி ஒரு கத்திருக்கிறேன், அரசு பதிவு பெற்ற ஜோதிடர். அது தெரிந்து கொள்ளுங்கள். நான் சாதாரண ஜோதிடர் அல்ல, அரசு பதிவு பெற்ற ஜோதிடர். சோழி பிரசன்னம் பார்க்கும் அரசு பதிவு பெற்ற ஜோதிடர். என்னிடத்தில் சோழி பார்க்க வருபவர்கள், நீங்கள் என்னிடத்தில் பார்க்கலாமா பார்க்கக்கூடாது என்று ஆராய்ந்துதான் நான் உங்களுக்கு சோழி பார்த்து கொண்டிருக்கிறேன். அதை விட தெரிந்து கொள்ளுங்கள். வெளியூர்ந்து வரவங்களுக்கும் அதேதான், உள்ளூரிலிருந்து வரவங்களுக்கு அதேதான். என்னிடத்தில் கடவுள் உத்தரவு கொடுத்தால்தான் நீங்கள் சோசியம் பார்க்க முடியும். அதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நான் அதுக்கு விளக்கம் கொடுப்பேன். அதே போல் திருமண தடை, உத்தரா பாக்கியம், தொழில் சாணம், வீட்டில் பிரச்சனை எதா இருந்தாலும் சோழியில் பார்க்கலாம். சோழி அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. சோழி சொல்வதை, சோழி என்ன சொல்கிறதோ அதை சோழி சொன்ன தேதியிலிருந்து 15 நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டும். வீட்டில் நான் பரிகாரம் செய்வதில்லை. நான் பரிகாரம் செய்யக்கூடிய ஆள் கிடையாது. மந்திரம் கேட்டாலும் இல்லை, பரிகாரம் கேட்டாலும் இல்லை. நான் என்ன சொல்லுகிறோம் அதை நீங்க வீட்டில் செய்தீர்களானால் உங்கள் காரியம் வெற்றி அடையும். இது பல முறை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த யூடியூப் பார்க்கும் வாசகர்கள் இந்த யூடியூப் சேனலை தினசரி உங்களால் முடிஞ்சது 10 வீடியோவை பார்த்தால் உங்களுடைய கஷ்டம் நீங்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை தெரிந்து கொள்ளுங்கள். இது உண்மை, நடந்து கொண்டு இருக்கிறது. இது அனுபவபூர்வமான உண்மை. அது எப்படி சொல்கிறேன் என்றால், அவருடைய முகவரியும் சொல்ல விரும்பவில்லை. என்னிடத்தில் வந்து பார்த்து நான் சொல்லுவதை கேட்ட பிற்பாடு அவர் ஒரு காரியம் நடந்து விட்டது. இது திருப்பூர் மாவட்டத்தில் நடந்திருக்குது. அதே போல் இப்பொழுது சிவகங்கை மாவட்டத்தில் நடக்கப் போகிறது. நான் சொல்வதை கேட்க வேண்டும். நான் உங்களை மந்திரம் பண்ண சொல்லவில்லை. எனக்கு பணம் 1000 2000 கொடுன்னு சொல்லவில்லை. நான் சொல்வதை சோழி மூலமாக சொல்லும் இந்த யூடியூப் சேனலை ஆறுமுகம் பெரியசாமி ஈரோடு என்று சொன்னால் யூடியூப் ஓப்பன் ஆகும். சில பேர் யூடியூப் எப்படி பார்க்க என்று கேட்கிறார்கள். அதை நான் போய் சொல்லிவிடுகிறேன். என்னுடைய யூடியூப் ஐடி சேனலுடைய பெயர் ஆறுமுகம் பெரியசாமி ஈரோடு என்று சொன்னாலும் வரும், ஈரோடு ஆறுமுகம் பெரியசாமி என்று சொன்னாலும் ஓப்பன் ஆகும். இதை வைத்து நீங்கள் யூடியூப் சேனலும் பார்க்கலாம், ஃபேஸ்புக்லையும் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம்லையும் பார்க்கலாம். அது ஒரு பக்கம். அதே போல் வருகின்ற சனிக்கிழமை சனி பிரதேசம், சனி பிரதேசத்தன்று சிவாலயத்தில் சென்று சிவனை நந்தியும் சந்தித்து வாருங்கள். அனைத்து காரியத்திலும் வெற்றி அடைவீர்கள்.
அதுக்கு அடுத்த நாள் சிவன் ராத்திரி. நம்ம லோக்கல் உள்ளூரில் இருக்கும் சிவன் ஆலயத்துக்கு சென்று 4 கால பூஜையை முறையாக கடைபிடிக்க முடியவர்கள் கடைபிடியுங்கள், முடியாதவர் 1 கால பூஜைக்காவது சென்று வாருங்கள். இந்த சோழி மூலமாக இதை ஆராய்ந்து உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் எல்லா கஷ்டங்கள் எல்லாம் நன்றாக இருந்தால் தேவையில்லை. கஷ்டங்கள் இருக்கிறவங்களுக்குத்தான் இந்த வாய்ப்பு. அதே போல் வீட்டில் கஷ்டங்கள் இருப்பவர்களுக்கு தான் நான் சொல்கிறேன், நல்லவர்களுக்கு தேவையில்லை. வண்டியில் மிஸ்டேக் இருந்தால் பட்டறையை கூட்டிட்டு போவோம். வண்டி நன்றாக ஓடினால் பட்டறைக்கு வேலை இல்லையே. அதே போல் நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் வாருங்கள், உங்க ப்ராப்ளத்தை தீர்த்து வைத்து விடலாம் இந்த சோழி மூலமாக. புத்திர பாக்கியமா இருந்தாலும் சரி, வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. மனிதராக பிறந்தால் வீட்டில் பிரச்சனைகள் இருக்கிறது. சாப்பிடும் போதும் பிரச்சனை, தூங்கும் போதும் பிரச்சனை, கடன் கொடுத்தாலும் பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருக்குது. அதை நான் தீர்த்து வைக்கிறேன். ஆனா குறைந்தது 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதம் ஆகும். நீங்கள் மந்திரவாதி என்று வந்து விடாதீர்கள். மந்திரத்துக்கு வேலையே இல்லை. இங்கே பாருங்கள், மந்திரத்துக்கு வேலை இல்லை. இதெல்லாம் பூரா சக்தி வாய்ந்த பூஜை ஜாமானம் தான். இந்த ரூமை பன்னீர் மூலமாக தான் துடைக்கிறேன். 18 மூலிகை மூலமாக தான் துடைத்து சுத்தம் செய்கிறேன். இது சாதாரண இடம் இல்லை. தெய்வ சக்தி இருக்கக்கூடிய இடத்தில் என்ன செய்கிறோமோ அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதேபோல் நான் சிவனடியார் ஆறுமுகம் எனால் சிவன் ராத்திரி அன்று அன்னதானத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். உங்களால் முடிந்த உதவியை ஜிபி மூலமாக எனக்கு உதவி செய்ய, அதாவது அன்னதானம் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் அவர்கள் தகுதிக்கு ஏற்ப ஜிபி செய்யலாம். அவருடைய நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு ஜிபி செய்யலாம். அதே போல் என்னுடைய சோழி பார்க்க நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரை தான். அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் வேதி மருத்துவமனை அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. வந்து பாருங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.